ஓகேனா இந்த மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணா இதோட வீரியம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? பாத்தீங்கன்னா புதுசா இனோவேஷன் பண்ணி இத கண்டுபிடிச்சாங்க. இதோட பிரைசிங்லாம் எப்படினா? ரெட்டிகுலேஷன் பைப்பிங் மெத்தட். சோ ஒரு பில்டிங்ல எங்கெல்லாம் இத வந்து பண்ணனும்னா? கரையான் பாத்தீங்கன்னா நம்ம வீடு மட்டும் கிடையாது. கரையான் வந்து மண்ணுல இருக்குது. அது எல்லா இடத்துக்கும் வரும். ஹாஸ்பிடல்ஸ்ல வரும், தியேட்டர்ல கூட வரும். அவங்களுக்கு வந்து ஏதாவது சுவாச பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வருமா? அட இப்பதான் கட்டண வீடையெல்லாம் ட்ரில் பண்ணன்ற ஒரு எல்லாம் யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நான் பண்றீங்க? பாத்தீங்கன்னா மூவபிள் ஆகாம இருக்கிறதுக்காக இது வந்து டைல்ஸ்க்கு கீழ வருமானா? இது ஒன்ஸ் இப்படி பண்ணிட்டனா நம்ம ரிவர்ஸ்ல இதை நம்ம ஓபன் பண்ணிட்டு கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணா அது ஃபுல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதில் வந்து இது முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கரையான் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். கரையான் ப்ராப்ளம் தான் வீட்டுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் எலி கரப்பான் அதை கூட நீங்கள் வந்து ஒழிச்சிடலாம். ஆனால் வீட்டுக்கு கீழேருந்து வர கரையானா எவ்வளோ பண்ணாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் கரையான் வந்து தான் தீரும். அதுக்கு தீர்வாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கரையானுக்கு வந்து எல்லாருமே வந்து ட்ரில்லிங் மெத்தடுன்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ட்ரில்லிங் மெத்தடை விட நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை காமிக்கி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சைட்டுக்கே வந்து வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் பார்த்துக்கோங்க. இதை வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி பெஸ்ட்னு ஒரு கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் ஆதம்பாக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கம்பெனிஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இருக்குது. இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கான ப்ரைஸு, வாரண்ட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராசஸோட வந்து பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இவங்க பண்ண சைட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் நேம் லோகநாதன். நான் வந்து ஈஸி பெஸ்ட் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் ஹெட்டாக இருக்கேன். பெஸ்ட் கண்ட்ரோல்னாவே அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கரையான், அதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ட்ரில்லிங் மெத்தட் தான் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து பைப்பிங் மெத்தட் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணி இந்த சைட்டில் போயிட்டு இருக்கு. வாங்க இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரையான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மேஜராக எல்லாருக்கும் இஷ்யூ இருக்குது. கரையானை தடுக்க வந்து ஒரே மெத்தட் தான் இருக்குது. எல்லாம் ட்ரில்லிங் தான் நினச்சிட்டீங்க. அதாவது இது வந்து பைப்பிங் மெத்தட். இது பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேஷன் பைப்பிங் மெத்தட். இப்போ இந்த மெத்தட் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏரியா எடுத்து இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணலாம். பைப்பை கட் பண்ணிடுவோம். இந்த வால் டு வால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதை ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளோர் ஃபுல்லாக போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுருவோம். பைப்பை கட் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இது வந்து எல் கிளாம்ப், கார்னர் டு கார்னர் கிளாம்ப். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். கட் பண்ண பைப்பை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இன்டர்லிக் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பை வச்சு நம்ம இதில் வந்து ப்ரெஸ். இது ஒன்ஸ் இப்படி பண்ணிட்டுனா நம்ம ரிவர்ஸில் எடுத்தால் அது வராது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கிங் மெத்தட் இருக்குது. அதனால் இது பார்த்தீங்கன்னா வெளியே ஒன்ஸ் போட்டால் அவ்வளோதான். ஓகே, நான் இந்த வீட்டில் வந்து எந்த இடத்துலலாம் பண்ணணும்? ஆக்சுவலாக வீட்டில் எந்தெந்த இடம் கிடைக்கும். நம்ம இப்போ வீட்டில் பிளான் போடுறோம்ல கட்டுறதுக்கு, அந்த பிளான் ஃபுல்லாகவே இதை பண்ணிடும். அப்போ உங்களுக்கு வெளியே இருந்து எதுவுமே உள்ள வராது கரையான். ஓகேனா இப்போ எல்லா இடத்துலையுமே நார்மலாக ட்ரில்லிங் மெத்தட் தான் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க? சார் நாங்களுமே ட்ரில்லிங் மெத்தட் தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா புதுசாக இனோவேஷன் பண்ணி இதை கண்டுபிடிச்சாங்க. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இது வந்து பைப்பிங் மெத்தட் சொல்கிறாங்க. ரெட்டிகுலேஷன் பைப்பிங் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோரெக்ஸ் பைப். இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வோல்ட்ஸ். இது வழியாக நம்ம வந்து கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோவாக வெளியே வரும். இதான் இதோட மெத்தட் ஒர்க் ஆகுது. இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேனா இப்போ இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படின்னா? இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா இதான் போரக்ஸ் பைப்பு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டாக ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வால் டு இந்த வால் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிடுவோம் பைப்பை. ஸோ பைப் பார்த்தீங்கன்னா தோறுங்க இந்த இருந்து இப்படி கட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு கட்டிங் மெத்தட் தான், எல்லாமே கட் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது கிளாம்ப் இருக்குது பாருங்க. எக்ஸ்ட்ரா எல் கிளாம்ப், டி கிளாம்ப் இருக்கும். நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கார்னர் டு கார்னர் நம்ம பெண்ட் பண்ணால் இந்த எல் கிளாம்ப். ஸோ ஃபுல்லாக கார்னர்லேயே தான் வந்து இது கனெக்ட் ஆகும். கார்னர்லேயே கனெக்ட் ஆகும். ப்ளஸ் சென்டராகவும் நம்மளுக்கு வரும் லைன். அங்கே பார்த்தீங்கன்னா டி கிளாம்ப் போட்டு சென்டராக நம்ம எடுத்துகிட்டு வரும். ஸோ ஒரு பில்டிங்கில் எங்கெல்லாம் இதை வந்து பண்ணணும்னா நம்ம பில்டிங் லேஅவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம், ஹாலு, ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் நம்ம பண்ணிவிடுவோம். ஒரு இடம் கூட விட மாட்டோம். ஏன்னா இது எல்லாமே பேஸ்மெண்ட் கீழே தான் போகுது. அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நான் பண்ணுறீங்க? இப்போ நம்ம எல்லாமே இன்டர்லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளாம்ப் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா மூவபிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது ஒன்ஸ் நம்ம அடிச்சுன்னா மூவ் ஆகுது. எதுவுமே அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டைல்ஸுக்கு கீழே வருமானா? ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் டைல்ஸுக்கு கீழே வரது தான்.
அது எதுக்கு நம்ம போகிறோன்னா டேரெக்டாக நம்ம சிமெண்ட் போட்டால் அது ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதனால் எம்சாண்ட் போட்டு நம்ம அதை கவர் பண்ணுறோம். எம்சாண்ட் வந்து போட்டதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கணும்? இப்போ எம்சாண்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம கெமிக்கல் ஃபில்லிங் அவ்வளோதான். இப்போ வேணால் நம்ம கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வரும் ஃப்ளோவாக. கார்னர் டு கார்னர் இன்டர்லிக் பண்ணனால உங்களுக்கு எல்லா இடமும் போய் ரீச் ஆகிடும் கெமிக்கல். எல்லாருமே ஒரு டவுட் இருக்குது எப்படி வருதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா போரக்ஸ் பைப் சொன்னால இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி போவர்ஸ்மாக இருக்கும். அதில் வழியாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபுல்லாக உங்களுக்கு வெளியே வந்துடும். அதனால் எந்த ஒரு லாஸுமே ஆகாது. இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் இது வந்து கவர் ஆகணும்? இது பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடமே உங்களுக்கு கவர் ஆகிடும். 10 feet ஒன்ஸ் நம்ம போட்டாவே போதும். இப்போ அங்கே ஒரு பைப் போட்டிருக்குமா, அதே மாதிரி இங்கே ஒன்று 10 feet நடுவில் கேப் இருந்தால் போதும், அதுவே கவர் ஆகிடும். அப்போ ஹால்லனா நடுவில் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி கவர் ஆகும்? ஹால்லலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம ஒரு டீ கிளாம்ப் போட்டு அங்கேயே ஒரு பைப் போட்டுரும். இப்போ ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet இருக்குன்னா நடுவில் ஒன்று போட்டுரும், கவர் ஆகிடும். உங்களுக்கு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேண்ணா, இந்த கெமிக்கல் வந்து எங்கேருந்துண்ணா வரும்? கெமிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு இது பண்ணும்போது ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் தனியாக வெளியே வச்சிரும். அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம பம்ப் மூலிமா இன்ஜெக்ட் பண்ணும்போது கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா இடமும் நம்ம எங்கெல்லாம் பைப் லே பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாமே கெமிக்கல் போய் ஃபுல்லாக ரீச் ஆகிடும். அது நம்ம வீட்டுக்கு வெளியே கஸ்டமர்கிட்ட கேட்போம், அவங்க எங்கே வைக்க சொன்னாங்கன்னா அங்கே நம்ம வச்சிடும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வெளியே வச்சிருக்கோம், அந்த இடம் வேணால் உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அது எவ்வளோ தூரம் வச்சு நம்ம கட் பண்ணிவிடும். அதான் கட் பண்ணி நம்ம வச்சிருவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸ், இப்போ நம்ம இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அது கெமிக்கல் நீங்கள் வரும்னு கேட்டிங்களா, அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம். இங்கே இருந்தால் நம்ம கெமிக்கல் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அது இங்கே. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணால் அது ஃபுல்லாக ஆல் ஓவர் எல்லா இடமும் ரீச் ஆகிடும். 5 years ஒன்ஸ் இதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டா போதும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேண்ணா, இந்த மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணால் இதோட வீரியம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? நம்ம யூஸ் பண்ண வந்து பிராண்டட் கெமிக்கல். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்து வரைக்கும் இதோட வீரியம் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் நம்ம கெமிக்கல் மட்டும் ரீஃபில் பண்ணால் போதும். ஓகேண்ணா, இந்த கெமிக்கல்னால இப்போ வீட்டில் பெரியவங்க குழந்தைங்கலாம் வந்து அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது சுவாச பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வருமா? இல்லை, ஆக்சுவலாக எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம யூஸ் பண்ணுறது ஹார்டர்லெஸ் கெமிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் கிடையாது, அது மாதிரி நெடி கிடையாது. வீட்டில் வயசானவங்க குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அதே மாதிரி இந்த சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது எல்லாமே டைல்ஸு கீழே தான் நடக்குது. அவங்கள அது பண்ணுறதுமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் யாருக்கும். ஸோ இந்த கெமிக்கலோட இது வந்து மேலே வராதா? இல்லை, எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் கீழே தான் பண்ணியிருக்கோம். அதனால் அது கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே தான் போகும் கிராவிட்டினால். அதனால் மேலே எதுவுமே லீக் ஆகாது, மேலே எதுவுமே வராது. ஓகேண்ணா, இப்போ வந்து ட்ரில்லிங் மெத்தட் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க, அதுக்கும் இந்த மெத்தடுக்கும் என்ன நமக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது? ட்ரில்லிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு தான் வாரண்டி. 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் நம்ம திருப்பி ஆகி நம்ம வீடை ட்ரில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இதை போட்டு லே பண்ணிட்டீங்கன்னா கெமிக்கல் மட்டும் ஃபில் பண்ணால் போதும், இது வீடு இருக்க வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த பைப்பிங் மெத்தட் இதுதான் டிஃப்ரெண்ட். பைப்புக்கு வந்து வாரண்டி எவ்வளோண்ணா? பைப்புக்கு பார்த்தீங்கன்னா 50 to 60 வருஷம். அதான் இந்த வீடு நம்ம எப்போ டெமாலிஷ் பண்ணோம் அது வரைக்கும் வாரண்டி இருக்குது. கெமிக்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்து வரைக்கும் வாரண்டி. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கெமிக்கல் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸிங்லாம் எப்படின்னா? ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் 25 to 40 பண்ணிகிட்டு இருக்கோம். யாருன்னா தேவைப்பட்டால் நம்ம போய் நேரில் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் அவங்க டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிவிடுவோம். இது வீட்டில் மட்டும்தான் பண்ணலாமா இல்லை வேறு எங்கேயாவது பண்ணலாமா? இல்லை, இது வீடு மட்டும் கிடையாது. புதுசாக நம்ம என்னெல்லாம் கட்டுறோமோ எல்லா இடமே பண்ணலாம். மால் பண்ணலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணலாம். வீடு மட்டும் கிடையாது, எல்லா ஏரியாவும் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறோம் எல்லாமே. புதுசாக நம்ம எதெல்லாம் கட்டுறோமோ அதுக்கும் பண்ணலாம். அப்படின்னா ரெனோவேஷன் பண்ணுவாங்க, மார்பிள்ஸ் போட்டிருப்பாங்க, அதை மாற்றிட்டு நான் புதுசாக டைல்ஸ் போடணுன்னுவாங்க, மொசைக் போட்டிருப்பாங்க. அதனால் ஆல்டர்னேஷன் பண்ணால் அவங்களும் நம்ம பண்ணிக்கலாம். இது அப்போ இதை வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாதானா? ஆமாம், ஒன்ஸ் வீடு கட்டி டைல்ஸ்லாம் போட்டிங்கன்னா பண்ண முடியாது. ட்ரில்லிங் மெத்தட் தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை வந்து வீடு கட்டும் போதே நம்ம பண்ணணும். கட்டும் போதே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட். இல்லைனா டைல்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு பண்ண மாதிரி இருக்கும், அது காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். கரையான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மட்டும் கிடையாது, கரையான் வந்து மண்ணில் இருக்கிறது. அது எல்லா இடத்துக்கும் வரும், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வரும், தேட்டரில் கூட வரும், அப்புறம் பெரிய மால் எல்லா இடமும். இப்போ நம்ம ஆடிட்டோரியம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கரையான் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மெத்தட் நம்ம பண்ணோன்னா கரையானை இங்கே அவாய்ட் பண்ணிடலாம், நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ட்ரில்லிங் மெத்தடோட இந்த மெத்தடுக்கு நமக்கு என்ன கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னா? இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ட்ரில்லிங் மெத்தட்னா நம்ம புதுசாக வீடு கட்டியிருப்போம், அதில் ட்ரில் பண்ணும்போது நான் இப்போ தான் கட்டின வீடையெல்லாம் ட்ரில் பண்ணுன்ற ஒரு எல்லாம் யோசிப்பாங்க. பட் இந்த மெத்தட் அப்படி கிடையாது. ஒன்ஸ் நம்ம போட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி திங்க் பண்ணவே தேவையில்லை. வெளியே பாக்ஸ் இருக்கும், அதில் கெமிக்கல் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ட்ரில்லிங் மெத்தட் அப்படி கிடையாது, நம்ம ஃபுல்லாக எல்லா இடமும் ட்ரில் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக விசிபிளாக தெரியும் நம்மளுக்கு, வேறு ஒயிட் கலரில் இருக்க மாதிரி. அதெல்லாம் 3 years ஒன்ஸ் அகைன் ட்ரில் பண்ணி தான் ஆகும். இது ஒன்ஸ் போட்டால் லைஃப் லாங் அப்படியே இருக்கும், எந்த இஷ்யூ வராது. இப்போ ட்ரில்லிங் மெத்தட் பார்த்தா எல்லாமே வெறும் செவுத்தில் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆள் எடுத்துட்டா சுற்றி இருக்க செவுறு தான், நடுவில்லாம் பண்ண முடியாது. பட் பைப்பிங் அப்படி கிடையாது, நம்ம நடுவில் ஃபுல்லாக எல்லா இடமும் போட்டுருவோம். அதனால் உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ளோ எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேண்ணா, இப்போ உள்ளதான் இந்த
ப்ராசஸ்லாம் பண்ணுறோம்ல, இப்போ வெளியிலேருந்து வந்துடாதா நமக்கு கரையான்லாம்? ஆக்சுவலாக நம்ம வெளியே இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம கிரவுண்ட் லெவலில் தான் பண்ணிடுவோம். இப்போ இது 800 ஸ்கொயர் மீட்டர் வைங்க, 800 சுற்றி நம்ம ஒரு லேயராக போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக கிரவுண்ட் லெவல் வரைக்கும் கீழே இறங்கிருக்கும். வெளியேந்து இதால் வர முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன்னா நீங்கள் பொருள் வெளியேந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் தான் வர முடியும், தவிர பூமியிலேருந்து எதுவுமே வராது. ஓகேனா இப்போ மழை பெய்யும் போது வந்து இந்த கெமிக்கல் இந்த கிரவுண்ட் வாட்டரோட மிக்ஸ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் வராதா? இல்லை, அப்படியே தான் வராது. ஏன்னா நம்ம வந்து சம்ப் ஏரியாலாம் இதை பண்ண மாட்டோம். அதே மாதிரி மோட்டர் ஏரியா சைடில் நம்ம பண்ண மாட்டோம். அதனால் ஆக்சுவலாக அதுக்குள்ளே உங்களுக்கு லீக்கேஜ் எதுவுமே ஆகாது. அதனால் நீங்கள் நிலத்தடி நீரோ டேமேஜ் ஆகாது, அவங்க மழை நீர் சேகரிப்பு அது எதுவுமே டேமேஜ் ஆகுது. ஓகேனா இந்த 5 இயர்ஸ் வந்து திருப்பி கெமிக்கல் ரீஃபில்லிங் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஆக்சுவலாக அது வந்து டிபெண்ட்ஸ் ஆகும் கெமிக்கல் ரேட். இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ கெமிக்கல் ரேட் எவ்வளோ இருக்கும், அது பிட்வீன் 5 to 8K அதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா 5 இயர்ஸில் எல்லாமே விலைவாசியும் உயரும். அதனால் அந்த டைமில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வீடுனா எவ்வளோ ஆகும்? அதான் இப்போ நம்ம 500 ஸ்கொயர் ஃபீட்னா அது ஒரு 35 rupees பண்ணலாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 18,000 to 19,000 வரும். இப்போ வந்து பைப் வச்சுட்டு சிமெண்ட் வச்சு நம்ம மேலே ஃபில் பண்ணுவோம்ல டைல்ஸ் போடுறதுக்கு. ஆமாம். அப்போ வந்து இது அடைக்காதா? இல்லை, அடைக்காது. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் நம்ம போட்டிருப்போம். நம்ம எம்சாண்ட் மேலே தான் வந்து சிமெண்ட் போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக்கேஜ் எதுவுமே ஆகாது. இந்த ஒர்க்கை நீங்கள் எங்கே வரைக்கும் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் சொன்னாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகேனா இப்போ எல்லாருமே வந்து நினைப்பாங்க வீடு கட்டிட்டு இருக்கும்போது இது பண்ணும்போது ரொம்ப வந்து டைம் இதுக்கு ஸ்பெண்ட் ஆகுமோ அப்படின்னு வந்து. ஸோ இது வந்து எவ்வளோ நாளில் நீங்கள் வந்து முடிச்சு கொடுப்பீங்க? அதான் ஃபஸ்ட் நம்ம வந்து நேரில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம். பார்த்துட்டு பிளான் பண்ணி வித்தின் ஒரு 1 day நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். கெமிக்கல் ஃபில்லிங் நம்ம டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் அன்றைக்கே பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் நீங்கள் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருவீங்களா? எவ்வளோ பெரிய வீடாக இருந்தால் ஒரே நாள் பண்ணுவோம். அதை மேன் பவர் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஓகேனா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணணும், அதோட அளவு வந்து உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியும்? அது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் மெஷர் பண்ணி நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி 1500 மெஷர் பண்ணுவோம். நம்ம பிளான் பண்ணி நம்ம இதை பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணோன்னா எல்லாமே அதிகமாக வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மெஷர் பண்ணி கரெக்டாக நாங்களே இதை பார்த்துப்போம். லீக் ஆகிற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காதா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இதை நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே லீக் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே, இந்த பைப் ஃபில்லிங்லாம் பண்ணிவிட்டு அந்த கெமிக்கலோட ஈரம் வந்து இப்போ மேலே டைல்ஸோ இல்லை கிரைனைட்டோ இல்லை மார்பிளோ ஏதாவது மேலே போட்டால் அது வந்து டேமேஜ் ஆகாதா கெமிக்கல் படுறதுனால? அப்படி ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து ரெசிடுவல் ஸ்ப்ரே தான். இது நம்ம ஒன்ஸ் ஃபில் பண்ணனா ஒரு 1 hourல பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஈரப்பதமாக அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ட்ரை ஆகி அந்த பவுடர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் உங்களுக்கு இது வாரண்டி நம்மளுக்கு வருது. அந்த பவுடரில் ஒன்ஸ் கரையான் ஏதோ அது டச் ஆனாவே அந்த இடத்துல இருந்து ஒரு வித்தின் ஒரு 1 minute பார்த்தீங்கன்னா கில் ஆகிடும் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து டைல்ஸு கீழே மண்ணில் ஃபுல்லாக எல்லாமே இறங்கிடும். அதனால் உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் லேயர் வருது. அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. இது மாதிரி பண்ணால் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்.